தருமபுரி மாவட்டம் அரூரில் காலை முதல் வெயிலின் தாக்கம் சற்று அதிக அளவில் இருந்து வந்தது. பின்னர் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான ஈட்டியம்பட்டி, வேப்பம்பட்டி, மாம்பாடி, தீர்த்தமலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த திடீர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் கடும் வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீர் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக திருவாரூர், கூத்தாநல்லூர், கமலாபுரம், வடபாதிமங்கலம், நன்னிலம், ஆண்டிப்பந்தல், சன்னாநல்லூர், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக 1/2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மயிலம், கொள்ளார், ஓலக்கூர், மொளச்சூர், பிரம்மதேசம், தீவனூர், ஓமந்தூர் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இடி மின்னலுடன் பெய்த மழையால் மின்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக மின்சாரத்தை துண்டித்தனர். மேலும் மழையால் ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியும் காவேரிப்பாக்கம் ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதும் நிரம்பியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். சுமார் 15 அடி உயரத்தில் இருந்து அருவி போல் கொட்டும் தண்ணீரில் குளித்தும் அணையின் மேல் பகுதியில் பரிசல் பயணம் மேற்கொண்டும் அவர்கள் மகிழ்ந்தனர். மேலும் அணையின் கீழ் பகுதியில் விற்பனை செய்யப்படும் சுவையான மீன் வகையை சாப்பிட்டும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள பூங்காவில் விளையாடியும் உற்சாகமாக அவர்கள் விடுமுறையை கழித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.